அவனை இளமையானவன் என்றும் பெரும் சக்தி படைத்தவன் என்றும் கருதி அவர் தாளை பணியும் தவநிலை அடைந்தேன் என்று சொல்வதாக இச்செய்யுளில் விளக்கங்கள் தரப்படுகின்றன. இவ்வாறு கருதி தாளை பணிவது எல்லா சாதாரண பக்தர்களும் துவக்க நிலையிலுள்ள ஆன்மீக சாதகர்களும் கூட செய்ய முடியும். அதற்கு பெரும் தவமோ கடுமையான சாதனைகளோ நீண்ட காலம் செய்ய தேவையில்லை. ஆனால் நாம் பணியும் இறைவன் எங்கும் நிறைந்த மொத்த இருப்பு, உணர்வு, சைத்தன்யம், ஆனந்தம் என்று நினைத்து அவ்வாறு உணர்ந்து கொண்டே அவர் தாளை பணிவதற்கு அர்ப்பணிப்பு பாவனையுடன் கூடிய நீண்ட கால சாதனையும் குரு இறை அருளும் இருந்தால் மட்டுமே இது முடியும். இது ஒரு பெரிய தவம், சுலபமாக அடையக்கூடியதில்லை. இதையே இச்செய்யுளில் தவம் எய்தியவா என சாதகன் ஆச்சரியத்துடன் வியக்கிறான். காலை குமரேசன் இச்சொற்கள் பரம ரகசியமான உட்பொருளை கொண்டுள்ளன. காலை என்றால் என்றும் நித்திய இளமை என பொருள், அதாவது நித்தியமாக இருப்பது அல்லது சத். குமரன் என்றால் தீமைகளை அழிப்பவர், அதாவது உலக மாயா எனும் மாயை அழிப்பவர் என பொருள், அதாவது மாயை அழிக்கும் ஞானம் அல்லது சித். ஈசன் என்றால் அனைத்தையும் கட்டி ஆள்பவர், உயரிய மகா ஈஸ்வர சக்தி என பொருள், அதாவது இதில் அடங்கியுள்ள ரகசிய பொருள் பரமானந்தம் எனும் ஆனந்த நிலை. சுருங்க கூறின் காலை குமர் ஈசன் என்பது சச்சித் ஆனந்தம். Lord Skanda is a mass of infinite consciousness, that is Jyoti Pilambu, that condensed itself into a form and appeared as Murugan. To be able to feel this while bowing to the Lord is not easy. Thousands and thousands of devotees bow to the Lord daily in temples and at homes. How many of them are able to feel that they are bowing down to the Satchidananda Mass? முருகப்பெருமானின் பாதங்களில் விழுந்து வணங்கும் பொழுதே அவரை சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருப்பு, ஞானம், ஆனந்தம் நினைத்து அவ்வாறு உணரவும் செய்கின்றான். இது அடைவதற்கரிய பெரும் சாதனைதானே. தன்னால் இவ்வறிய சாதனையை செய்ய முடிந்தது குறித்து பெரும் வியப்படைகின்றான் அவன். It is not an easy achievement. He wonders how he could reach such a high state. Of course, it is a way of acknowledgement of the Guru and Lord's grace. இறை பாதங்களை தொழும் பொழுதே சச்சிதானந்தத்தை நினைத்து உணர்வது காலை குமரேசன் என கருதி தாளை பணிய இந்த அனுபவத்தில் ஞானமும் பக்தியும் ஒன்றாக கலந்து விடுகின்றன. அதனால்தான் இது பெரிய தவமாகவும் சாதனையின் வெற்றியாகவும் போற்றப்படுகின்றது. So in this experience, both jnana, that is feeling Satchidananda, and bhakti, bowing to Lord, get blended. Hence it is regarded as the great tapas and meritorious achievement. To think and feel Satchidananda while bowing to the Lord's feet is a great achievement. Thinking of him as Satchidananda and bowing to his feet may be said to refer Swarupa Lakshana and Tatastha Lakshana of God. To bow to the feet means we take the Lord in his manifestation form, whatever the form may be, like Shiva, Vishnu, Rama, Kali, Devi, Christ, anyone it can be, where whatever the form may be, which is Tatastha Lakshana. So this particular God is a manifestation or avatara for a purpose. It is not that the Lord cannot take that form again or appear again in that form to give darshan to his devotees. He can, but it is not his essential nature or Swarupa Lakshana. Satchidananda, or the absolute unconditioned existence, knowledge, bliss, is the Swarupa Lakshana of God, which is, while the Tatastha Lakshana differs with every manifestation, the Swarupa Lakshana is the same for all. What is God's essential nature? எது ஸ்வரூப லக்ஷணம்? இறைவனின் ஸ்வரூப லக்ஷணம் சச்சிதானந்தம், இருப்பு, ஞானம், ஆனந்தம். அவதாரத்திற்கு அவதாரம் தட்டஸ்த லக்ஷணம் வேறுபடுகின்றது. ஆனால் சொரூப லக்ஷணமோ எப்பொழுதும் மாறாமல் அனைத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. எனவே இறைவனின் சொரூப லட்சணத்தை மனதை நிலை நிறுத்தி அவரின் பல உருவங்களில் ஏதோ ஒன்றை பணிந்து தொழுவதற்கு ஒரு சாதகனால் முடிகிறதென்றால் அவன் நீண்ட காலமாக செய்து வந்த சாதனைகளின் பலனும் இறை அருளும் தான் அதற்கு நிச்சயம் காரணமாக இருக்கும். ஏனெனில் மனிதனின் புத்தியால் இறைவனின் தட்டஸ்த லட்சணத்தை எளிதாக அறிந்து கொள்ள இயலும். ஆனால் அவரின் சொரூப லட்சணத்தை ஒருவன் தன் நெஞ்சத்தில் உணரவோ அனுபவிக்கவோ வேண்டுமென்றால் அதற்கு இறைவனே அவன் பால் கிருபை கொண்டு அவ்வாறு வெளிப்படுத்தினால்தான் இயலும். Hence, to bow to any form of God, fixing one's mind on the Swarupa Lakshana is indeed a state of special blessedness, obtained purely by long practice and Lord's grace,
Because while the Tatastha Lakshana can be understood by human mind, Swarupa Lakshana can be felt or experienced in the heart only when revealed by the Lord out of His grace. பிரார்த்தனைகள், வழிபாடு, தியானம் ஆகியவை வெறுமனே தடஸ்த லட்சணத்தை அடைவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. சாதகன் ஒரே குறிக்கோள் சொரூப லட்சணத்தை அடைவதற்காக இருக்க வேண்டும். மனதை ஏதேனும் ஒன்றில் நிலைநிறுத்துவது அவசியமாகிறது. அதற்காக ஒரு பிடிப்பை மதம், சமயம் அவனுக்கு தந்து உதவுகிறது. இப்போது ஒரு சந்தேகம் எழலாம். இறைவனின் எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை உணர்ந்திருக்கும் ஞானிகளும் அருட்செல்வர்களும் கூட வெளிப்புற சடங்குகளான இறைவனை தொழுவது, வணங்குவது, வழிபாடு செய்வது ஆகியவைகளை தொடர்ந்து செய்யத்தான் வேண்டுமா? ஆமாம், செய்யத்தான் வேண்டும். அது தேவையான ஒன்றுதான். இறைவன் அவர்கள் நெஞ்சத்தையும் பாவனையையும் மட்டும்தான் பார்க்கிறார் என்றாலும் அவர்கள் புற வழிபாடுகளையும் செய்வது நல்லது. ஏனெனில் மகான்களும் ஞானிகளும் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையே மக்களும் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சிக்கின்றார்கள். மகான்களை தமக்கு ஒரு உதாரண புருஷர்களாக மதிக்கின்றார்கள். அவர்களுக்கு அவசியம் இல்லாததால் கூட செய்யாமல் விட்டுவிட்டால் அவர்களை பின்பற்றும் மக்களும் அவைகளை செய்யாமல் விட்டுவிடுவார்கள். If the right attitude is not there, mere external action becomes meaningless and often hypocritical. And here it is that religions and religious ceremonies, even the secular actions of an individual, becomes lifeless in spirit of their external pomp and grandeur. But a doubt may arise, is it necessary for saints and holy men who can feel the omnipresence of God to continue performing the external act of bowing to the Lord or offer worship, etc.? Yes, it is necessary. Though God looks to their hearts and their inner attitude alone, yet the external action is to be performed by them, because people cannot see or understand their inner attitude but can only see their actions, which they take as the mode of conduct for them to follow. People follow what the great ones or saints do. Hence, if a saint keeps quiet, only maintaining his inner feeling of omnipresence of God, which people cannot perceive, they will also not do any worship or prayer, nor they can entertain the proper bhava in their heart. இவ்வுலகிலேயே மிக உயர்ந்த மலை என்று மேரு பர்வத் மலை அழைக்கப்படுகின்றது. அதனுடைய நீளம், அகலம், உயரம் மற்றும் மகிமை ஆகியவைகளை ஒருவராலும் அளவிட இயலாது. அதுவே இப்பிரபஞ்சத்தின் அச்சு, ஆதாரம் என கருதப்படுகின்றது. அதே மாதிரிதான் மனிதனின் புரிந்து கொள்ளும் திறமைக்கும் விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டவராக அனைத்துக்கும் ஆதாரமாக முருகப்பெருமான் இருக்கின்றார். Arunagirinathar encapsulates so much wisdom in few words.